ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில ஏதாவது ஒரு பர்சன் டிஸ்டர்பன்ஸாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அண்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி டெஃபினட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரீடிங் பாருங்கள். ஒரு டவுட்டில் பார்க்குறேன், ஒரு கெஸ்ட்டில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த ரீடிங் பார்க்காதீங்க. ஓகே, ஸோ டெஃபினட்டாக தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரீடிங் பார்க்கலாம். ஓகே, அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங், சிச்சுவேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத ஓவரால் வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன ஃபீலிங்கில் இருக்காங்க, நீங்கள் என்ன ஃபீலிங்கில் இருக்கீங்க, கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது அப்படிங்கிறத ஓவரால் பார்த்துடலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏதோ ஹார்ட் பிரேக்காக தான் இருக்காங்க. ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது இப்போ தான் ரீசெண்டாக அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்லேயே ஏதோ ஒரு பிரேக் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஒரு நோ கான்டாக்ட் ஆர் செப்பரேஷன் லெவலில் ஏதோ போயிட்டுருக்கு. இங்கே 2 ஃபீலிங் வைஸ் பார்க்கும்போது அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏதோ அவங்களுக்கும் ஒரு கவலைகள் இருக்குது, ரொம்ப ஹார்ட் பிரேக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அவங்க வந்து உங்களையும் காயப்படுத்தியிருக்கலாம். ஓகே, இங்கே 2 விஷயம் நான் பார்க்குறேன். உங்களையும் அவங்க காயப்படுத்தி இருந்திருக்கலாம், அவங்களும் காயப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ போத் 2 பேர் சைட்லேயும் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மன வருத்தம் ஏற்படக்கூடிய சிச்சுவேஷனில் தான் இருக்கிறீங்க. ஒரு சில மன வருத்தம் இருக்குது, சோர்வாக தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கமிட்மெண்ட் அண்ட் ஒரு கம்யூனிகேஷன் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து எப்போ ஒரு கம்யூனிகேஷன் வரும், எப்போ வந்து ஒரு ப்ராப்பராக பேசலாம், எப்போ கமிட்மெண்ட் கிடைக்கும், ஸோ பெரியவங்களை வச்சு பேசலாமா அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் கூட உங்களுக்கு இருக்கும். பெரியவங்க வச்சு பேசலாம், ஏதாச்சும் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பார்க்கலாம் உங்கள் 2 பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட் தான். கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கிறீங்க. 2 பேருமே வந்து அவங்கவுங்க செல்ஃப் லவ் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கரியர் ஓரியன்டடான சில விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் 2 பேருமே வந்து ஒரு வெயிட்டிங்கில் தான் இருக்கிறீங்க. எந்த ஒரு ஆக்ஷன்லேயும் இல்லை. 2 பேருமே வந்து ஒருத்தர் பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அந்த பெருசாக வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை, அப்படியே போகுது. 2 பேரும் நினச்சி மட்டும் பார்க்குறீங்க. அதுலேயே வந்து கொஞ்சம் ஒரு மன வருத்தம், அதாவது ரொம்ப சோர்வாயிடுறீங்க. நினச்சி ரொம்ப டயர்ட் ஆகுறது. உங்களை பற்றி கூட வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நினச்சி ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதையும் தாண்டி என்னென்னா ப்ரொஃபஷ்னல் கரியரையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி தான் இந்த ரிலேஷன்ஷிப் போகுது. உங்கள் பர்சனையும் 2 பேரும் நினச்சிட்ருக்கீங்க. அதாவது உங்கள் பர்சன் உங்களை நினைக்கிறதும், நீங்கள் உங்கள் பர்சனை நினைக்கிறதும் நினச்சி வந்து மற்ற எந்த விஷயத்துலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் ரொம்ப டயர்ட் ஆகுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் பார்க்குறேன். அதே சமயத்தில் நீங்கள் ப்ரொஃபஷ்னலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ உங்கள் பர்சன் சைட்லேருந்து ஏதாவது கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் சைட்லேருந்து கம்யூனிகேஷன்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கா, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அவ்வளோ சீக்கிரம் வந்து கம்யூனிகேஷன் வர்ற மாதிரி இல்லை. நோ கான்டாக்டில் இருந்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக தான் இருக்கும். இது எஸ் கார்டு தான். இருந்தாலுமே இதில் வந்து எப்படின்னா கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து ஒரு டயர்ட்னஸ்னான ஒரு சிச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே கொஞ்சம் டிலே ஆகும். இல்லை நீங்கள் ரொம்ப சோர்ந்து போகிற டைமில் வந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கொடுக்குறதுக்கும் மனசு இல்லை. ஆக்சுவலாக பார்க்க போனால் விட்டு கொடுக்குறதுக்கும் மனசு இல்லை, கண்டினியூ பண்ணவும் முடியாத ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, ஏன்னா ஓவரால் பார்க்கும்போது இப்போ அவங்களால கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் அவங்க இருக்காங்க. சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஒரு சேஃப்டி, ஒரு சேஃப் ஜோனுக்காக
இதை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஓகேவா? ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ அவங்களால கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. ஆனால் உங்களை வந்து விட்டு கொடுக்கறதுக்கும் வந்து மனசு இல்லாத சூழ்நிலையில தான் அவங்க இருக்காங்க. இங்கே 2 விஷயம் எனக்கு தெரியுது. உங்களை மிஸ் பண்ணவும் அவங்க ரெடியாக இல்லை. ஆனால் அதே சமயத்தில் தொடர்றதுக்கும் முடியாத ஒரு சிச்சுவேஷனாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா? இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா? ரெஸ்ட் எடுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ரெஸ்டிங் பீரியட். நீங்கள் இதே நினச்சி ரொம்ப கவலைப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் தெரியுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெஸ்டிங் பீரியட். எவ்வளோ ரெஸ்ட் எடுக்க முடியுமோ, எவ்வளோ வந்து உங்களோட எனர்ஜியை வந்து கிளென்ஸ் பண்ண முடியுமோ கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜிஸ்லேருந்து விளைவாங்க. ஓகே, இந்த உங்களை சுற்றி நிறைய வந்து வருத்தங்கள் இருந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்து நீங்கள் வெளியே வாங்க. நீங்கள் நிறைய காயப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான டைம் பீரியட் தான் அது. யாரையும் உங்களை நெருங்க விடாதீங்க. உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்கள நெருங்க விடாதீங்க. ஒரு வேலியை போட்டுக்கிட்டு இப்போது உங்களுக்கான டைம், நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம். யாரும் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க. நீங்களும் அந்த வாலண்டியராக போய் ஹர்ட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து வச்சுக்காதீங்க. இப்போ வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது, இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அதை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அது பாட்டு விடுங்க. யூனிவர்ஸ் வந்து ஒரு முடிவு எடுக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சேர்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறது வந்து யூனிவர்ஸ் கையிலேயே நீங்கள் விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம் பீரியட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன இன்டென்ஷனோட பழகுனாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்டென்ஷன் வந்து பெருசாக தப்பாக எதுவுமே இல்லை. அவங்களும் வந்து ஏதோ ஒரு அன்புக்காக தான் பழகியிருக்காங்க. ஒரு எமோஷ்னல் தான் பழகியிருக்காங்க. ஆனால் என்னென்னா அவங்களுக்கு வந்து எமோஷ்னல் இருந்திருக்கு. ஆனால் அது ரொம்ப வெளிக்காட்டாத அளவுக்கு தான் அவங்க மேனேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. ரொம்பவே வந்து கிளவராக தான் வந்து உங்ககிட்ட பழகியிருந்திருக்காங்க. என்ன தான் அந்த அன்பு மனசில் இருந்தாலும் உங்ககிட்ட அது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து கிளியராக தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே எந்த பெரிய இன்டென்ஷனும் கிடையாது. ஒரு அன்புக்காக ஒரு எமோஷ்னலுக்காக தான் பழகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தான் நான் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் பழகுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன இன்டென்ஷனில் பழகினீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து பெருசாக ஒரு இன்டென்ஷன் சொல்ல முடியாது. மணி ரீதியான ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்புக்காக கூட நீங்கள் பழகியிருக்கலாம். அண்ட் ரொம்ப நாளாகவே நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இவங்க கூட பழகியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப நாளாகவே இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. சரி, எப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும், ரொம்ப வெயிட் பண்ணிட்டேனே இருக்கேனே, இதுக்கான ஒரு முடிவு கிடைக்காதா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்கள் பர்சன்கிட்ட பழகியிருக்கீங்க. அண்ட் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காகவும் ஒரு ஒரு கார்டியன் மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்காக உங்கள் பர்சன்கிட்ட பழகியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஹை ப்ரீஸ்டஸ் வந்திருக்கு. அப்படின்னா என்னென்னா ஃப்யூச்சரை பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். அது போக்கில் போகட்டும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து யூனிவர்ஸ் வந்து எனக்கே வந்து வெளிப்படுத்தலை. அது ரொம்பவே ரகசியமாக தான் இருக்குது. ஸோ லைஃப் எதை பார்த்து போகுதோ அதை பார்த்து நீங்களும் போங்க. இப்போதைக்கு வந்து ரெஸ்ட் எடுங்க. எதையும் பற்றி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒருத்தர் வந்து ஹர்ட் ஆகிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் நான் இங்கே பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஹர்ட் ஆகாதீங்க, எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. யூனிவர்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேரும். ஸோ ஏன்னா இது வந்து ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரகசியமாக தான் இருக்குது, வெளிக்காட்ட விரும்பலை. ஸோ அதுக்கு தக்கன வந்து நீங்களும் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ரன் பண்ணுறது பெட்டர். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள கரண்ட் ஃபீலிங் அண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்டு உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது? பெருசாக ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை, ரொம்ப தனிமையில் தான் இருக்காங்க. அவங்க மேலே வந்து பெருசாக ஒரு ஃபீலிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ஒருத்தர் வந்து தனிமையில் தவிக்க விட்டுட்டு தான் இருக்காங்க. அதாவது கோஸ்டிங் பண்ணுறது அப்படின்னா ஒருத்தங்கள வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை 2 பேரையும் வந்து வேணும்னே வந்து விலகி போகிறது, ஓகே வெயிட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. ஓகே ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது பெருசாக ஃபீலிங் இல்லை. அவங்களால, அதாவது அந்த தேர்ட் பார்ட்டியால் உங்கள் பர்சன் ஹர்ட் ஆகி ஒதுங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இல்லை அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சனை விலக்கி வச்சுருக்காங்க, கொஞ்சம் தனிமையில் உள்ளாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் வந்து ரொம்ப தனிமையாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. பெருசாக அந்த தேர்ட் பார்ட்டி மேலே வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒருத்தரை வந்து கோஸ்டிங் பண்ணிவிட்டு, அதாவது தனிமையில் உள்ளாக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ போத் 2 பேர் சைட்லேயும் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ இதே வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து உங்கள் பர்சன் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த தேர்ட் பார்ட்டிக்கு என்ன ஃபீலிங்ஸ் பார்த்தீங்களா? இவங்க ஓடி ஒளிகிறாங்க, தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சனை விட்டு விலைக்கு போகிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து ஒரு தனிமையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே ஸோ சேம், ஒருத்தங்க வந்து விலகி போகிறாங்க, இன்னொருத்தங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்பவே வந்து ஒரு தனிமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி யார் வேணாலும் இருந்துட்டு போட்டு, ஓகே அது மதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், இல்லை வேறு யாரையாச்சும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ள சுச்சுவேஷன் எப்படின்னா, அந்த ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி, ஒருத்தங்க ஒளிஞ்சு போகிறதும் இன்னொருத்தங்க வந்து தனிமையில் இருக்கிறதும், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு அவங்களுக்குள்ள. 1 செகண்ட். ஸோ அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருத்தர் வந்து நிறைய மறைக்கிறாங்க. ஓகே அந்த தேர்ட் பார்ட்டிக்குள்ளே ஒருத்தர் வந்து ஜென்யூனாலாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் வந்து நிறைய விஷயங்கள் மறைக்கிறாங்க, திருட்டுத்தனமாக இருக்கிறாங்க, உண்மையாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஏதோ ஒரு பெனிஃபிட்காக கூட ஒருத்தர் பழகலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு ஜென்யூனாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பார்க்கலாம் இந்த சிச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. சிச்சுவேஷன் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. ஓகேவா? ஏன்னா அங்கே வந்து எந்த ப்ராப்ளம் நிறைய இருந்தாலும் ஒருத்தர் வந்து தனிமைக்குள்ளாக்கிட்டு, ஒரு நியாயமே இல்லாமல் ஒரு போலித்தனமாக இருந்தாலும், அவாய்ட் பண்ணினாலும், உண்மையாக இல்லைனாலும் அங்கே எதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். அதாவது 2 பேரும் ஜென்யூனாகவே இல்லை ஒருத்தங்க ஜென்யூனாக இருக்காங்க, ஒருத்தங்க வந்து கொஞ்சம் வந்து போலித்தனமாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதோ ஒரு ஸ்பார்க் மறுபடியும் ஏதோ புதுப்பிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து முதலேருந்தே ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஏதோ ஒரு நம்பிக்கை இன்னுமே இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டில் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஒருத்தர் வந்து கம்யூனிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது அந்த பாண்டிங் இன்னும் உடையலை, கம்யூனிகேஷன் இருக்கா தான் பார்க்கலாம். கம்யூனிகேஷனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அவங்க 2 பேருக்குள்ளே. அந்த பாண்டிங் வந்து இன்னும் உடையலை, இன்னுமே வந்து ஏதோ மறுபடியும் துளிர் விடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கம்யூனிகேஷனில் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க பேசினாலே வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, சண்டை வர்றது, இல்லை அடுத்தவங்களால் சண்டை வர்றது, பேசினாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை மூட்டி விடுறது, இந்த மாதிரி தான் வந்து அவங்க சிச்சுவேஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அந்த உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டி கூட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டி கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எஸ் அவங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் சான்சஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டு அவங்க கூட இப்போதைக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும், ஒரு செகண்ட் சான்சஸ் கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. மேபி அந்த தேர்ட் பார்ட்டி ஒரு செகண்ட் சான்சஸ் கேட்டிருந்துருக்கலாம். இல்லை உங்கள் பர்சன் வந்து ஒரு செகண்ட் சான்சஸ் வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் கூட அவங்க இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க பர்சன் இருக்காங்க. அண்ட் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சன் கூட சேர்ந்து வாழணும், ஹாப்பியாக இருக்கணும், இல்லை 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த தேர்ட் பார்ட்டி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லை வேணாம்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா,
எஸ் அவங்களும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண்டினியூ பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. என்னென்னா அவங்களோட நோக்கம் எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிற ஒரு பர்சனாக இருப்பாங்க அந்த தேர்ட் பார்ட்டி. அதாவது மனசில் என்ன படுதோ அந்த விஷயத்த வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு பர்சன். அதனால வந்து கொஞ்சம் ஹர்ட் கூட ஆகலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு வருவாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அந்த தேர்ட் பார்ட்டி கூடயே தான் இருப்பாங்களா, இல்லை தேர்ட் பார்ட்டியை விட்டு வருவாங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்கள் பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு வருவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இப்போதைக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க அதை விட்டு வெளியே வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ மொத்தமாக அந்த தேர்ட் பார்ட்டியை வந்து விட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? எவ்வளோ டைம் வேணாலும் எடுக்கலாம், நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். அதர்வைஸ் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா உங்கள் சைட்லேருந்து ரீடிங் வரும்போது நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஹீலிங் ஆகுங்க, கொஞ்சம் உங்கள் லைஃப்பை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கான ஒரு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெளிவான ஒரு பதில் இல்லை. ஸோ நீங்கள் அதை வந்து கடவுள் மேலே பாரம் போட்டுட்டு நீங்கள் ஹீலிங் ஆகி உங்கள் லைஃப்பை பார்க்குறது தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீடிங் தான் உங்கள் சைட்லேருந்து வந்துச்சு. ஸோ ஓகே. ஏன்னா அவங்க பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும், நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே. அண்ட் ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அந்த தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சனுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே ஏதோ வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சிச்சுவேஷன் வந்து ஏதோ ஃப்யூச்சர்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஒருத்தர் அந்த டாமினேட்டிங் இருக்கும். நீ பெரியவனா, நான் பெரியவனா அப்படிங்கிற ஒரு டாமினேஷன் இருக்கும். ஒருத்தர் டாமினேட்டிங் பண்ணுற மாதிரி டாமினேட்டிங் மாரி நான் சொல்கிறத வந்து நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்புலேருந்து முன்வைப்பாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டாமினேஷன் இருக்கும். பட் ஃப்யூச்சர்லேயே வந்து அந்த சிச்சுவேஷன் நார்மலாக தான் போகும். பெருசாக எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல. கொஞ்சம் அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதெல்லாம் மாறி உங்கள் பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் இடையிலான ஒரு சிச்சுவேஷன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். இது வந்து ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சில பேருக்கு பொருந்தாமலேயும் இருக்கலாம். ஓகேவா? ரீடிங் அதாவது சிச்சுவேஷன், ஃபீலிங்ஸ், கம்யூனிகேஷன் இதெல்லாம் ஓரளவுக்கு பொருந்தும். ஆனால் பட் அந்த ஃபைனல் முடிவு வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுபடும். ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இல்லை நமக்கு இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு வரி பண்ணிக்க வேணாம். யார்கிட்டயாச்சும் வந்து ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சிச்சுவேஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரீடிங்கில், ஜென்ரல் ரீடிங்கில். ஆனால் வந்து ஒரு ஃபைனல் டிசிஷன் வந்து கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க. பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.